பிரசஸ் உலக சாதனைக்கான தலைப்புகளுடன் கூடிய இந்த நிகழ்வில் தங்கள் கல்லூரி பங்கேற்பதை நாங்கள் பெருமையுடன் வரவேற்கிறோம். தாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். இப்போ மணி 10:15 ஆகும். 10:20 ஆகும் சார். 10:20 ஆகும் சார். உங்க கடைக்கு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஷாலினி? Yes, sir. Yes, you can proceed. We are happy to participate on the event of multiple events on Corona awareness powered by Tamil Nadu Teachers Education University and National Education Trust Kalidai-Kurichi and jointly presents Tyagaraja College of Preceptors in the subtitle of Co-Run-A COVID-19 Awareness Show. It's our pleasure to delivering a show. Yeah. வந்தாரை வரவேற்பது தமிழ் மரபு. எம் தமிழ் மரபு பறைசாற்றும் வகையாக வரவேற்பு உரைக்கு வழங்க ஸ்டைலிஷ் தமிழச்சி ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாமை. கேமரா கொஞ்சம் ஸ்லாண்டிங் வச்சுக்கோங்க. கேமரா இதுவா இருக்குமா? கேமரா ஸ்லாண்டிங் வச்சுக்கோங்க. கேமராமா கேமராவோட ஓரியன்டேஷன் மாத்துங்க. இப்படி கொண்டு வந்துட்டீங்க. இப்ப இல்லம்மா, இந்த சைட்ல போயிட்டீங்க. ஓகேமா, கரெக்ட் கரெக்டா போதும். கரெக்டா இருக்குமா? 1 செகண்ட். ஓகே. காலை வணக்கம். முதன்மை என்பது சிறந்த எளிமை ஆக்கிக்கொள்ளல் என்ற வழிமுறையின் வாக்கிற்கு இணங்க ஒருவன் தான் பிறந்த உரிமையை உயர்த்தி கொள்வதே அவன் சிறப்பிற்கு சிறந்த தான் என்பதை போல அனைவரும் நாம் பிடித்த நிகழ்வில் அளிக்க என்று கூறி வளர்ச்சி குறைத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்சி தலைமை முதலிய துணைவேந்தர் அன்புடன் வரவேற்கிறேன். இணை முதன்மையையும் கோவிந்தன் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் ராஜபால் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுப்பிரமணியன் அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய எதிர்ப்பதற்கு அடுத்ததாக கல்லூரி மாணவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் உதவி பேராசிரியர் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் இன்றைய வலைதளங்களில் வெளிக்கொணர வரும் தியாகராஜ கல்லூரி மாணவ ஆசிரியர்கள் அனைவரையும் என வரவேற்கிறேன். வரவேற்புரையை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை அளித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக சிரிப்பு என்றால் வைகை புயல், கவிதை என்றால் என் கவிதை புயல், இதோ கொரோனா நீ வேணா என்ற தலைப்பில் கவிதை கூற வருகிறார் சக்திவேல். சக்திவேல் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சார், ஐ அம் ஆடிபிள் நவ? ஓகே சார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் என் கருத்தை கொரோனா நீ வேணா என்ற தலைப்பில் கூற உள்ளேன். கல்லை மண்ணாக்கி காற்றெல்லாம் படித்து சிக்கிமுக்கி கல்லில் சிறுநெருப்பும் செய்து சீராய் மழை தந்து உலகம் வளர்த்திட வந்த அன்னையே இயற்கையே. அவ்வியற்கையை எண்ணலால் வந்து நோய்க்கு இடம் கொடேன் என்ற சொல்லை சுழற்றி சாவியில்லாத கூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அது போல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பதில்லை.
இந்த இறைவனையும் மீறி வந்த உன் பெயரோ கொரோனா, நீ பிறந்து வந்ததோ சைனா. உன்னை பார்த்து உலகம் பயப்படுறது தானா, நீ பொண்ணு குவிச்சதோ தண்டன்னா. உன்னை அழிக்க நினைத்தது உலக நாடுக ஒன்னா, இதனால ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க மெயினா. இப்படியே பேருந்து ஓடாம நின்னா வெளியூருக்கு போறவங்க நிலைமை என்ன? விவசாய பொருட்கள் போவது வீணா, இதனால வேலைக்கு போகாம இருக்கிறது எங்க நைனா. கல்யாணத்துக்கு போக அனுமதி 10 பேரு தானா, இந்த கட்டளைய மதிக்கலன்னா கலெக்டருக்கு வருதான் பல போனா. மதுக்கடை நின்னது தானா, இதனால குடும்பங்கள் கூடியது ஒன்னா. மதுக்கடை நின்னது தானா, இதனால குடும்பங்கள் கூடியது ஒன்னா. உன்னால காலியாச்சு திருப்பதி கஜானா, இப்பதான் ரேஷன் கடையில நிக்கிறோம் லைனா. சீரியல் ரேட்டிங் போகுது டவுனா, நீ நியூஸ்ல நிக்கிற டாப் 10. இப்படியே பொது தேர்வு தள்ளி போனா மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் தேர்வு இல்லைனா. இப்படியே பொது தேர்வு தள்ளி போனா மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் தேர்வு இல்லைனா. அரசு போட்ட உத்தரவுகளை மீறினா பொதுமக்களுக்கு உடம்பு ஆகும் பெரும்புனா. நீ இப்படியே போகாம நின்னா நாட்டின் நிதி நிலைமை என்ன? நீ எல்லோருக்கும் தெரிகின்ற யமனா, இயற்கை மருத்துவம் இருக்கு எங்க நண்பனா. நீ எல்லோருக்கும் தெரிகின்ற யமனா, இயற்கை மருத்துவம் இருக்கு எங்க நண்பனா. பொதுமக்கள் எல்லோரும் ஒன்னா, வெளியே போகாம நின்னா யாரும் இல்லைன்னு கொரோனா நாட்டை விட்டு போயிடும் தானா. பொதுமக்கள் எல்லோரும் ஒன்னா, வெளியே போகாம நின்னா யாரும் இல்லைன்னு கொரோனா நாட்டை விட்டு போயிடும் தானா. கூடு விட்டு கூடு தாவும் கொரோனா, உன்னை கொல்லாம இருக்க தள்ளியிட நீனா. மையுறதும் தாழுதானே கொரோனா, கற்பூரம் போல பரவுரையே நீ வில்லனா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தானா, கூட்டம் போட்ட சாவுதானா நீ வந்த வீணா. நாட்டுக்காக பாடுபட்ட வீரரெல்லாம் போனா, நீயும் வந்த நேரம் இது என்ன சொல்ல நானா. காடு வெட்டி பார்த்தேன்டா அண்ணா, கொரோனாவை விரட்டுல நீ வீட்டுக்குள்ள நின்னா. மஞ்சள் இஞ்சி சாப்பாட்டுல நீ தின்னா, நோய் ஒண்ணு அண்டாதுடா மெயினா. மஞ்சள் இஞ்சி சாப்பாட்டுல நீ தின்னா, நோய் ஒண்ணு அண்டாதுடா மெயினா. எனவே தனித்திரு விழித்திரு, கொரோனாவை விரட்டிடு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அருமையான கவிதை. அடுத்ததாக, உள்ளமெல்லாம் மனிதருக்கு உறவே பகையாகும், கருணை உள்ளம் கொண்டிருக்கும் இவருக்கு காண்பதெல்லாம் உறவாகும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு லோகநாதன் தான் அழகு. இதோ இவர் கவிதையின் மூலம் கொரோனாவிடம் கருணை மனு தாக்கல் செய்ய உள்ளார். அனைவருக்கும் வணக்கம். அப்பப்பா அப்பப்பா, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த கொரோனாவை நினைக்கும் பொழுது. எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கொரோனாவிடம் கருணை மனு ஒன்றை எப்படி அளிப்போம் என்று பார்ப்போம். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த கொரோனாவை நினைத்து பார்க்கும் பொழுது, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இச்சிகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதியார். ஆனால் இன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் அழித்துக் கொண்டிருக்கிற கொரோனா தனி ஒருவனுக்கே உணவை தராத நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிற இச்சூழ்நிலை, வீட்டிலேயே ஊரடங்கால் பொருளாதாரத்தை விட்டிருக்கிற நாம் வாங்கின லோனுக்கு வட்டியை கட்ட முடியலங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கொரோனாவிடம் கருணை மனுவையும் ஒண்ணு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி தும்முனா தீர்க்காயல்னு சொல்லுவாங்க அப்போ, தும்முனா தீர்க்காயல்னு சொல்லுவாங்க அப்ப. ஆனா தும்முனா தீர்த்துடும் ஆயுள்னு சொல்றாங்க இப்போ. யாரோ ஒருவர் கூட உறவானாங்க அப்ப. ஆனா இப்ப உறவோ யாரோ ஒருவராக மாறிவிட்டது. தனியா இருந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா தனியா இருக்கிறது தான் கொரோனாவுக்கு வைத்தியம்னு சொல்றாங்க. இப்ப ஒரு விழிப்புணர்வு பாடல கூட எப்படி தெரியுமா பாடுறாங்க? விளைஞ்ச பயிராட்டம் வீட்டிலேயே இருங்க மக்கா, விஷமா பரவுதையா கொரோனா இந்த ஊர் முழுக்க. கொல்ல பெணமாத்தான் குவியுதுங்க உலகத்துல, கொல்ல பெணமாத்தான் குவியுதுங்க உலகத்துல. மருத்துவ சாமி எல்லாம் நம்மள காக்குற நேரமுங்க, மருத்துவ சாமி எல்லாம் நம்ம காக்க போராடுற. சொல்ல செவிடாத்தான் சுத்தாதத்தான் ஊருக்குள்ள, சொல்ல சுத்தாதத்தான் ஊருக்குள்ள.
புரிஞ்சு நடப்போம், நம்ம குடும்பத்தையும் காத்து நிற்போம். புரிஞ்சு நடப்போம், நம்ம குடும்பத்தையும் காத்து நிற்போம். தமிழக அரசு அது சொல்லுறத கேட்டு நிற்போம். தமிழக அரசு அது சொல்லுறத கேட்டு நிற்போம். புறணிகள் வேணாமப்பா, புத்தியோட பொழைச்சுக்க நீ. புறணிகள் வேணாமப்பா, புத்தியோட பொழைச்சுக்க நீ. சுத்தமா இருந்தா நீ கொரோனாவை விரட்டி நீ. சுத்தமா இருந்து நீ கொரோனாவை விரட்டி நீ அப்படின்னு விழிப்புணர்வு பாடல் கூட நம்மை வீட்டுக்குள்ளே எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இதை நிரந்தரமாக கொண்டு போய்விட முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் உண்பதற்கு உணவு வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், வெளியே சென்று நம் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்மை தள்ளிவிட்டு இருக்கிறது அதே கொரோனாவிடம் கருணை மனு ஒன்று. கொரோனாவே, உலக நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தும் கொரோனாவே, உன்னிடத்தில் கடிதம் மூலம் கருணை மனு ஒன்றை அளிக்க வந்திருக்கிறேன். அன்புள்ள கொரோனாவே, எங்களை ஆட்கொண்ட கொரோனாவே, நீ வரமாட்டாய் என்றிருந்தோம், எப்படியோ வந்து விட்டாய். உயிர் பலி தரமாட்டாய் என்றிருந்தோம், எப்படியோ குவித்து விட்டாய். மனம் பதறுகிறது நீ உருமாறுகையில். மருத்துவன் பால் நோயாளன் நம்பிக்கை வீணோ, அறிவியல் வளர்ச்சி ஏனோ. கண் கலங்குகிறது மருத்துவரே மரணமாகையில். சித்தரின் மருத்துவம் எல்லாம் எங்கே? பகைவன் வீட்டிற்கு சென்றாலும் 10 மிளகோட போ என்பார். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாமா? ஆவாரை பூத்தால் சாவாரை கண்டதுண்டோ? வாழை வாழ வைக்கும். காலையிலே இஞ்சி, மாலையிலே கடுக்காய், பகலிலே சுக்கு என நாம் வந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் விஷத்திற்கு மிளகு நீர் என்று மருந்தும் விருந்தும் 3 வேளை என்று நம்மை வழிநடத்தி வந்த சித்த மருத்துவம் எங்கே போயிற்று? இவையாவும் பொய்யாக்கி நிலமெல்லாம் பூத உடலாக்கி உயிரெடுக்க வந்தாயோ, எங்கள் உயிரெடுக்க வந்தாயோ. எருமை மீது அமர்ந்திட்ட எமன்தான் அனுப்பி வைத்துட்டானோ. எருமை மீது அமர்ந்திட்ட எமன்தான் அனுப்பி வைத்துட்டானோ. எம்மருந்து உன்னை குணப்படுத்தும் என்றே தினம் காத்திருக்க தடுப்பூசிதான் தடுக்க வந்த தடுப்பணையோ. ஆம், தடுப்பூசிதான் தடுக்க வந்த தடுப்பணை. வாயை திற, நாக்கை நீட்டு, முதுகை திருப்பி மூச்சை இழு என்பார் மருத்துவர். வாயை திற, நாக்கை நீட்டு, முதுகை திருப்பி மூச்சை இழு என்பார் மருத்துவர். ஆனால் இப்போதோ மூக்கில் ஒரு குச்சி, வாயில் ஒரு குச்சி, உன்னை கண்டறிய. இதையெல்லாம் எங்கள் தலை விதி. காய்ச்சல் என்றால் நீதானோ, சளி என்றால் நீதானோ, இருமல் என்றால் நீதானோ, தும்மல் என்றால் நீதானோ. இப்படி எங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிற நீ எங்கே இருந்து எங்களை கொல்ல வந்தாய்? ஏன், எதற்கு, எதனால்? நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் சொல் பார்க்கலாம். ஊரடங்கு உன்னாலே, உணவில்லை உன்னாலே. ஊரடங்கு உன்னாலே, உணவில்லை உன்னாலே. கோவிடாய் வந்து கோவில்களை மூட வைத்தாய். தெய்வங்கள் எங்கே? அவர்களுக்கும் கொரோனா வந்துவிடும் என்று கூட்டி வைத்து விட்டார் போல. முகக்கவசம் கையுறைகள் போட்டாலும் ஐயோ என எங்களை புலம்ப வைக்கும் கொரோனாவே. எங்களை வாழ விடுவையா அல்லது சாக விடுவியா? இதை நாங்கள் கருணையாக உன்னிடம் கேட்கின்றோம். வள்ளுவர் சொல்கிறார், உற்றவன் தீர்ப்பான் மருந்து. ஒரு மருத்துவ முறை எப்படி தெரியுமா? ஒரு நோயாளி காக்கும் மருந்து, உயிர் காக்கும் மருத்துவர், அம்மருந்தை வழங்கும் செவிலியர் என மருத்துவ அமைப்பையே ஆட்டி அசைத்து பார்த்து கொண்டிருக்கிற நீ எங்கே இருந்து வந்தாய்? தயவு செய்து எங்களை வாழ விடு. அநியாயமாக மதுரையில் உள்ள அனுப்பானாடியில் ஒரு கர்ப்பிணி மருத்துவரான விஷ்ணுபிரியா மரணமானாலே உன்னாலே. இதையெல்லாம் ஏன் செய்கிறாய்? இப்படி ஒரு சிசுவையே கொண்டிருக்கிறாயே, உனக்கு இது தெரியவில்லையா? ஏன் நாங்கள் என்ன பாவம் செய்து விட்டோம்? இயற்கையை நாங்கள் இனியாவது கொண்டு போய் இனிவரும் தலைமுறையிடம் பாதுகாக்க செய்கிறோம். அதனால் பட்டது போதும் உன்னாலே.
கெடுத்து விட்டாய் எங்கள் உடம்பாலே, தயவு செய்து ஓடிவிடு, தயவு செய்து ஓடிவிடு, எங்களை இனிமேலாவது வாழவிடு, எங்களை இனிமேலாவது வாழவிடு, வாழவிடு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை லோகநாதன், நன்றி. அடுத்ததாக, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப கொரோனாவிடம் இருந்து நலம் தரும் நாட்டுப்புற மருத்துவம் பற்றி பேச வருகிறார் எமது கல்லூரியின் நாயகி பிரியதர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் நாட்டுப்புற மருத்துவம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவிய தகவல் மக்களிடையே பீதியடைய செய்துள்ளது. ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம் இவற்றின் துணையோடு இந்த வைரஸின் பாதிப்பிலிருந்து நம்மால் எளிதில் மீண்டு வர முடியும். மக்களால் நாட்டுப்புற மருத்துவம் என்று சொல்லப்படும் மருத்துவம் தான் சித்தர்களால் சித்த மருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. நாட்டுப்புற மருந்துகளை மக்கள் கையாளாத காரணத்தாலும், நாட்டு மருந்துகளின் மகத்துவம் பற்றி எடுத்து சொல்வார் இல்லாததாலும், மக்கள் நோய் அணுகாத நெறிமுறைகளை கடைபிடிக்காததாலும் தான் கொரோனா போன்ற புது புது நோய்கள் பெருகி வருகின்றன. எண்ணற்ற பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிய பிறவி. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும் என்பதை நாம் அறியோம். அறம், பொருள், இன்பம் அடைந்து இறுதியில் வீடு பேறு பெறுவதற்கு ஏதுவாக உள்ள இவ்வுடம்பினை பெற்ற நாம் அதனை அருமையாக பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்தால் நோயின்றி இனிதாக வாழலாம். இதற்காக தேரைய சித்தர் பாடிய பாடல் ஒன்றை பார்ப்போம். நீர் சுருக்கி மோர் பெருக்கி உண்பவர் நெய்யுருக்கு உண்பவர் தம் பேர் உரைக்கீர் போமோக்கினி. நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கு உண்பவர் தம் பேர் உரைக்கீர் போமோக்கினி. அதாவது, நீரை நன்றாக கொதிக்க வைத்து குடித்தால் கிருமிகள் அழிந்து நீர் உணவாக மாறும். மோர் பெருக்கி என்று சொன்னால் தயிர் அதிக நீர் சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் வெண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்டு கொழுப்பு சத்து குறைவாகி ஆரோக்கியத்தை தருகிறது. நெய் உருக்கி என்பது நெய்யில் கொழுப்பு சத்து அதிகம் உருக்குவதன் மூலம் குறைந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. பாலுண்போம், எண்ணெய் பெறின், வெந்நீரில் குளிப்போம், பகர் துயிலோம், மூலம் சேர் கறி நுகரோம், முத்த தயிர் உண்போம், முதல் நாளில் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம். முதல் நாளில் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம். ஞானம்தான் மந்திரிடும் பசிந்தொழிய உண்ணோம், உண்பது இரு பொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணோம், உறங்குவது ராவொழிய பகல் உறக்கம் செய்யோம் என்று தேரையர் சித்தர் நோய் அணுகா நெறிமுறைகளை சிலவற்றை கூறுகின்றார். தற்போது நாட்டு மருந்துகளை நாட்டுப்புற மக்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புற மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்பட்ட சித்த மருந்துகளால் எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். பாருங்கள், ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் ஆனந்தையா என்பவர் கொரோனா நோயாளிகளுக்கு தயாரித்து வழங்கிய 6 விதமான மூலிகை பொருட்கள் கொண்ட லேகியத்தை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கும் வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்கவும் அந்த லேகியம் தரப்பட்டது. ஆக்சிஜன் மூலம் வெண்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு மூலிகை பொருட்களால் ஆன கண் மருந்து தயார் செய்து கண்ணில் விட்டதன் மூலம் சில நேரங்களிலேயே ஆக்சிஜன் தேவை இல்லாத நிலைக்கு வந்தார்கள். சித்த மருத்துவ முறையில் அதிமதுரம், சித்தரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி, துளசி உள்ளிட்ட 15 வகையான மூலிகை மருந்துகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட கஷாயம் மற்றும் தூதுவளை சூப் 3 வேளையும் கொடுத்து வந்தால் 5 நாட்களில் நெகட்டிவ் ரிசல்ட்டுக்கு கொண்டு வரும் அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர முடிந்தது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்பார் வள்ளுவ பெருந்தகை. மனித உடலில் வாதம், பித்தம், கபம் இவை 3னுள் எது மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் என்று சொல்லுவார்.
உணவே மருந்து, மருந்தே உணவு. நாம் உண்ணும் உணவுகளே நமக்கு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் உயிர் காக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது. இருமலுக்கு சித்தரத்தை, இதயத்திற்கு செம்பரத்தை. இருமலுக்கு சித்தரத்தை, இதயத்திற்கு செம்பரத்தை என்றொரு பழமொழியை சொல்வார்கள். சித்தரத்தையுடன் பனங்கற்கண்டு கலந்து சுவைத்தால் இருமல் போய்விடும். செம்பருத்தி பூ பொடியை தேனில் கலந்து குடித்தால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் நம்மை காக்கும். விஷ்ணு கரந்தை பச்சிலை, நெல்லி வத்தல், பற்படாகம், கரிசாலை, மிளகு இவற்றை நீர் விட்டு காய்ச்சி கஷாயமாக்கி குடித்தால் 64 வகையான காய்ச்சல் வகைகளை குணப்படுத்தலாம் என்று நிறுவப்பட்டிருக்கிறது. ஆடாதோடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே என்பார்கள். ஆடாதோடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே என்பார்கள். அன்றாட உணவில் இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இவற்றை எடுத்துக்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மால் அதிகரிக்க முடியும். வேப்பம்பூ, தூதுவளை போன்றவைகளால் தயாரிக்கப்படும் ரசம் உடலுக்கு நல்லது. நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், தாலிசாதி வடகம், ஆடாதோடை மணப்பாகு போன்ற நாட்டு மருந்துகள் கொரோனா நோய் தடுப்புக்கு பயனளிப்பதாக இருக்கிறது. இத்துடன் பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளை மேற்கொண்டால் உடலும் மனமும் கொரோனாவை எதிர்க்க தயார்படுத்த முடியும். மத்திய மாநில அரசுகள் காட்டும் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றினாலே கொரோனாவுக்கு குட் பை சொல்லி அனுப்பலாம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்ததாக, இழிவு செய்யும் நண்பர்களை விட எதிர்த்து நிற்கும் பகைவர்களே எவ்வளவோ மேல். பகைவர்கள் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கொரோனா எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. இதோ அதனை பற்றி கலந்துரையாடல் செய்ய வருகிறார்கள் ரஞ்சித் விக்ரம் பயாஸ் மற்றும் கா சுவாதி போஷினி. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரஞ்சித், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபாரின்ல படிச்சவங்க நீங்க, என்ன ஹேண்ட்ஷேக் பண்ணாம வணக்கம் வைக்கிறீங்க? ஆமா, இப்ப கொரோனா காலம்ல சோசியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல? சொல்லுங்க கொஞ்சம். நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க. சோ எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? ஆமா, ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபியரோடையும் இதோட வந்திருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு லெத்தார்ஜிக்கா கொரோனாலாம் இல்லைங்கிற மாதிரியும் இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம். கொரோனா எப்படி முடிஞ்சுன்னு சொல்றீங்க? இன்னும் நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இன்னும் நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் தான் இன்னும் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இருக்கும் டாக்டர். பட் சேஃப்டி மெஷர்ங்கிறத நீங்க என்ன சொல்றீங்க? இங்க கொரோனா வந்து எப்படி தடுக்கலாம்? பெரிய ஒரு நோயா, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் பெருசா நமக்கு எதுவும் பாதிப்பு, இறப்புகள் இருக்கு இல்லைங்கிற, பட் இப்போ அவ்வளவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பின்னாடி என்ன? கண்டிப்பா இருக்கு, பெரிய இழப்புகள் இருந்தது, இப்பவும் இருக்கு. இது என்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணா, பேசிக்கா நம்ம எப்பவுமே மாஸ்க் வேர் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது, வெளியில போனா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணணும். கொரோனா இருந்தாலும் இல்லைனாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு வராம தடுக்கலாம். எப்படி டாக்டர் சொல்றீங்க? இப்ப எனக்கு புரியல. கொரோனா இருக்கிறதுனால எதுவும் பின்னாடி ஏதாவது ஹெல்த்துக்கு பாதிப்பு ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொரோனாலே பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான். பிரீத்திங் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைல்ஸை வந்து நல்லா மாற்றிக்கணும். அதாவது யோகா, மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் நிறைய பேர் யோகா இதை பத்தின அவேர்னஸ் தான் தெரியாம இருக்காங்க. இது எப்படி சொல்றது, நிறைய பேர் ஃபியராலே நிறைய பேருக்கு இது கொரோனா ரொம்ப பாதிக்கப்பட்டதும் இருக்காங்க. அந்த பியர் வந்துச்சுன்னா என்ன ஆக போகுது? பெருசா என்ன ஆக போகுது? பியர் வருது போகுது, அவ்வளவுதானே. கொரோனாக்கு இப்ப இன்ஜெக்ஷன்ஸ் வேற இருக்கு. நம்ம அது வேற 2 டோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. ஸோ பாதிப்பு கம்மி தான் டாக்டர்.
வேக்சின் போடுறது வந்து ஒரு பேசிக் ப்ரிவென்ஷன் பண்றது தான். பட் வேக்சின் போட்டோமே சொல்லிட்டு வெளியில போறதுதான் பெரிய இது. அது தப்பான விஷயம். நீங்க லாஸ்ட் வீக் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, உங்களுக்கு நெகட்டிவ் சாரி பாசிட்டிவ் ஆமா. லாஸ்ட் வீக் வந்து நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண முடியும்? கொரோனா வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து பாசிட்டிவ் நான் என்ன பண்ணணும் டாக்டர்? கூல் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இவ்வளவு கொரோனா வரல, பட் உங்களுக்கு கொரோனா வந்துச்சு ஜஸ்ட் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து இவ்வளவு வேர்க்குது, இவ்வளவு பயப்படுறீங்க. ஸோ இதுவே வந்து இதுதான் தாட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான விஷயத்துல கொரோனா வந்து நமக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண கண்டிப்பா தாட்ஸ்க்கு வந்து ரொம்ப பவர் இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன மாதிரி அவேர்னஸ் சொல்றீங்க? ஓகே, எல்லாத்துக்குமே மக்களுக்கான நிறைய அவேர்னஸ் இப்போ வில்லேஜ்ல இருக்கிற பாத்தீங்கன்னா அவேர்னஸ்னா என்னன்னே தெரியாது. அவங்ககிட்ட போய் கொரோனா அவேர்னஸ்னா என்னன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்? இப்போ சிட்டி சைடு ஓகே நிறைய நியூஸ் பாக்குறாங்க, இது பண்றாங்க. பட் அவுட்டர் சைடு வில்லேஜ் சைடுலாம் வந்து ஒரு இங்க இருக்கிற பீப்புள் வந்து அங்க இப்ப நீங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் போய் கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி அங்க உள்ள அவங்கள்ட்ட சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அந்த டிசீஸ்னால என்ன வருதுங்கிறத சொல்லியும் அந்த வெஜிடபிள் ஷாப்ஸ் இதுலலாம் வந்து ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி லைன்ல நிற்க வச்சு அந்த மாதிரியான ஒரு இதுல சொல்லலாம். நீங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் தானே, நீங்க எந்த மாதிரியான அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா வச்சு சொல்லுங்க. என்னோட ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிகமா கூடுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கொரோனா வந்து பரவும் பேசவே அங்கதான். அப்ப பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் பிளேஸ்ல தான், மசூதி, கோயில், சர்ச் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களை வர வச்சு அங்க வந்து அவங்க மூச்சு வெட்டி போகும்போது ஒரு போர்ட் ஃபார்ம் பண்ணி அந்த பரிசீலனை சின்ன குழந்தைங்க எது சொன்னாலுமே அது போய் ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது படிக்காத ஒரு வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கே அவங்க குழந்தைங்க பேசுறது கண்டிப்பா கேட்பாங்க. எஜுகேட் பர்சன் பேசுறது கேட்கலனாலும் குழந்தைங்க பேசுறது கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க மூலமா சொன்னா நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இது என்னோட ஐடியா தான். ஓகே, கரெக்ட் தான். இப்போ வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதை விட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் குழந்தைங்க பார்த்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்டர் எனக்கு ஒரு டவுட் டாக்டர், வேக்சின் இப்ப போடுறோம்ல, வேக்சின் நம்ம 2 டோஸ் எடுக்கிறோம், அதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க வந்து சொல்றீங்க, அதான் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. அதுக்கு தமிழ் மருத்துவம் எடுக்கலாமா இல்லைன்னா ஆங்கில மருத்துவம் எடுக்கலாமா? எடுக்கிறது மட்டும் இல்லாம பீப்புளுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த மருந்தை எடுங்கன்னு சொன்னாதான் அவங்க எடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரி எடுக்கலாம், எது பெஸ்ட் அஸ் அ டாக்டர் நீங்க சொல்லுங்க. ரெண்டுமே பெஸ்ட் தான். நான் என்ன சொல்ல போனா தமிழ் மருத்துவம் அதாவது நாட்டு வைத்தியம் எதுக்குன்னா வீட்டுல உள்ள பொருட்களே நம்மளுக்கு மருந்து தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசீஸ்லாம் எதுக்காக வருதுன்னா இது நம்மளுடைய பேக் ரூட் ட்ரெடிஷன் கூட சொல்லலாம். நம்மளுடைய பழைய கல்ச்சர்ஸ்லாம் மறந்து நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் போறதுனால தான் பாதிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் மாற்றிட்டு யோகா, மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் பண்றது மூலியமா நமக்கு இதெல்லாம் சரி பண்ணிடலாம். வீட்டுல இப்போ ஹைஜீனிக்கான ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு ப்ரீகாஷன் தான். இதெல்லாம் ஃபுட்ஸ்லேயே நம்ம எல்லாமே சரி பண்ணலாம். ஓகே டாக்டர், வேக்சின் பத்தி நீங்க கடைசியா ஒரு இன்ஃபர்மேஷனும் அதை எப்படி போட்டுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வேக்சின்ஸ் கண்டிப்பா எல்லாருமே போட்டுக்கலாம். அதை பத்தின தப்பான கருத்துக்கள் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவா நினைச்சிட்டு போய் போட்டீங்கன்னா அது நமக்கு கண்டிப்பா ப்ரிவென்ஷன் தான். பட் வேக்சின் போட்டுட்டோமே சொல்லிட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது ரெண்டுமே பண்ணலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் ஆடியன்ஸ் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. நாங்க நினைக்கிறேன் ஒரு அவேர்னஸ்க்காக நல்ல ப்ரோக்ராம் என்ன சார்பா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டா நான் நன்றி டாக்டர். Thank you so much. Stay home, stay safe. மிகவும் அருமையான உரையாடல், நன்றி. வருமுன் காப்பதே சிறந்தது, எனவே கொரோனா ஒதுங்க தடுப்பூசி எடுங்க என்ற தலைப்பில் பேச உள்ளார் எம் மாணவ ஆசிரியர் தோழி ரேவதி அவர்களை வரவேற்கிறேன்.
அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, கொரோனா ஒதுங்க தடுப்பூசி எடுங்க. தடுப்பூசி என்றாலே பயம்தான். போதிய அளவு மருத்துவ பரிசோதனை இல்ல, தடுப்பூசி பற்றிய புரளிகள். அதனாலதான் மக்கள் தடுப்பூசி எடுக்க ரொம்பவே தயங்கினாங்க. மேலும் தடுப்பூசியை பத்தின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட சென்றடையல. தடுப்பூசி போட்டுக்கொள்ள அதனாலவே மிகவும் மக்கள் அஞ்சினாங்க. பின்பு இப்ப அரசு ஏற்படுத்தின நிறைய முயற்சிகள் மக்களிடையே தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை மிகப்பெரிய அளவிலவே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். தடுப்பூசியை பற்றிய அறிவுரைகள் எப்படி மக்களிடையே சென்றடைந்தன, ஒரு சமூக ஊடகங்களான Facebook எனும் முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் போன் பண்ணா காலர் டியூன், அதாவது அழைப்பாளர் இசையில கூட நம்மளோட அரசு அந்த தடுப்பூசியை பற்றிய அறிவுரைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற வகையில தான் இது பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் கிராமப்புற மக்கள் கிட்ட சுவரொட்டிகள், சித்திரங்கள், வரைபடங்கள் இதன் மூலமாகவும் விழிப்புணர்வை வழங்கப்பட்டு தடுப்பூசியோட நன்மைகளை எடுத்துரைத்த வண்ணம் தான் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அரசுல இருந்து அறிந்த பிறகு நம்ம மக்கள் தடுப்பூசியோட தன்மை, அதோட பயம் என்னென்ன அப்படின்றத அறிஞ்சு இப்ப நேற்றைய, அதாவது 25ஆம் தேதி கணக்கெடுப்பின்படி, இந்திய சுகாதாரத்துறையோட கணக்கெடுப்பின்படி இதுவரை 84.9 கோடி மக்கள் தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. அதாவது தடுப்பூசி 3 வகையா இருக்கு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரித்த கோவிஷீல்டு, இந்திய மருத்துவ நிறுவனத்துடன் பாரத் பயோடெக் உள்நாட்டில் உருவாக்கிய தடுப்பூசியான கோவாக்சின், ரஷ்யாவின் கமலைய ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த ஸ்புட்னிக் தடுப்பூசி, இம்மூன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசிகள் மூலம் நம்மளோட செயல்திறன், அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க முடிகிறது. இந்த 3 தடுப்பூசிகளுமே போடப்பட்டு வருகின்றன. 3மே செயல்திறனை தான் அதிகரிக்கும். ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 70 முதல் 90% தடுப்பூசியின் மூலமே நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 வயதிற்கு மேற்பட்ட, அந்த 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபைசர், மொடர்னா 19 தடுப்பூசிகள் ஆஸ்திரேலியால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரல. அந்த தடுப்பூசிகள் ஆரம்பத்துல தடுப்பூசினால சில பயம் என்ன மக்கள் கிட்ட இருந்ததுன்னா, தடுப்பூசி போட்ட பிறகு குமட்டல், லேசான காய்ச்சல், தலைவலி, ஒவ்வாமை இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எந்தவித பக்க விளைவும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம மக்கள் தடுப்பூசி போட்டுக்கிறாங்க. ஆரம்பத்துல சிலர் எழுப்பின கேள்வி என்னன்னா, தடுப்பூசி பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டாங்க. தடுப்பூசி கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் இப்ப மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்குது, உடலை நம்ம நோயில இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தடுப்பூசியின் மூலமே நம்ம நோய் பரவுவதை தடுக்க முடியும். அப்ப தடுப்பூசி எல்லா மக்களுமே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தடுப்பூசி எவ்வாறு செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பாற்றலை நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை அது டெவலப் பண்ணுது. ஸோ ஒரு வைரஸ் நம்மளோட பாடியில வருதுன்னா, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துல ஆன்டிஜனுக்கு எதிராக போராட வடிவமைக்கப்பட்ட ஆன்டிபாடிகளுடன் அது நம்மளோட நோய்க்கு அது பதிலளிக்குது. மண்டேலா ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தடுப்பூசி ஒரு சிறந்த சுகாதார வெற்றி கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கூற்றுப்படி விழிப்புணர்வு எப்படியெல்லாம் நம்ம அரசு ஏற்படுத்துச்சுன்னா, ரொம்ப தடுப்பூசி அவைலபிளா இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், முகாம்கள் மூலமாக எல்லா இடத்துலயும் நம்மளோட தடுப்பூசி கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப இன்றைய நிலையில கூட, இன்றைய காலையில நியூஸ் பாத்தீங்கன்னா, 20,000 மையங்கள்ல 15 லட்சம் தடுப்பூசிகள் போடப்படுறதுக்காக இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட தடுப்பூசியை இவ்வளவு நமக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு காரணம் அதோட பயன்கள் தான். பயன்கள்னு பார்த்தா என்னன்னா, தடுப்பூசி தொற்று நோயை சரி செய்யுது. அதாவது குழந்தை, பிறக்காத குழந்தைக்கும் நம்ம புதிதாக பிறக்க போற குழந்தைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். தடுப்பூசி கடுமையான நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. தடுப்பூசி நம்ம போட்டுட்டோம்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி, எந்த பயமும் இல்லாம நம்மளால பேச முடியும். நம்ம சமூகத்தை இதனால இணைக்க முடியுது. தடுப்பூசி, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா,
தடுப்பூசி போட்டுக்கொள்வோம், கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம், அரசின் அறிவுரையை தவறாமல் பின்பற்றுவோம், தயங்காமல் தடுப்பூசி போட்டுக்கோங்க. பொருளாதார வளர்ச்சியில நம்ம ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். இந்த வீழ்ச்சியை சரி செய்யணும். கல்வியில ரொம்ப முன்னேற்றம் நம்ம அடையணும். மக்களோட அனைவரோட இயல்பு வாழ்க்கை மறுபடியும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பணும். அப்போ அதனாலதான் அரசாங்கம் இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சு தடை உத்தரவெல்லாம் நீக்கி தடுப்பூசியை பயன்படுத்தினாங்க. தடுப்பூசி செலுத்துவதை நம்ம மறக்காமல் பயன்படுத்தணும். இறுதியாக கொரோனாவில் இருந்து நம்மை காப்போம், தடுப்பூசியை கொண்டே இனி அதை தடுப்போம். அதனாலதாங்க சொல்றேன், கொரோனா ஒதுங்க, தடுப்பூசி எடுங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா பேசுனீங்க ரேவதி. அடுத்ததாக, இன்னாரை போல வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவ்வாறு வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. அவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கும் எமது ஆசிரியர் ஞான பிரகாசம் ஐயா அவர்களை பேச வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். எனது பேராசான்கள் அனைவரையும் வணங்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அசத் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடத்தக்கூடிய 2021 மணி நேர நிகழ்வில் இன்றைய நிகழ்வாக கொரோனா விழிப்புணர்வு பல்வேறு கல்வி நிறுவனங்களை சார்ந்த பேராசிரியர்களும் மாணவர்களும் என்னுடைய பங்களிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது கொரோனாவும் நானும் கொரோனாவும். எதுக்காக இந்த தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நானும் ஒன் ஆஃப் த விக்டிம். கொரோனாவில் அஃபெக்ட் பண்ணப்பட்டு அதிலிருந்து மீனதுக்கு 1 கோடி மக்கள்ல நானும் ஒருவன். 1000 மாதிரி நான் கூடி வருவேன். சந்தோஷம். இந்த கொரோனா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவாக இது கொரோனா விழிப்புணர்வாக நடத்துறீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. விழிப்புணர்வுனா என்ன அப்படிங்கிற முதல் ஒரு கேள்வி இருக்கு. நான் அதை சொல்லிட்டு என்னுடைய நிகழ்வுக்குள்ள போகிறேன், என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிக்குள்ள போகிறேன். விழிப்புணர்வு அப்படிங்கிறது பொதுவாக அறிவு ரீதியான விழிப்புணர்வை தான் நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்றோம். ஆனால் வாழ்தல் ரீதியான விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. அதை நாம் தவற விட்டோம். அதனால தான் இந்த இவ்வளவு கொரோனா பிரச்சனைகள் அல்லது கொரோனா பிறகு இவ்வளவு மரணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன விழிப்புணர்வு? உதாரணம், ஒரு தெருவில் இந்த பக்கத்து போனால் ஒரு மோசமான ஒரு நாய் இருக்குது, ஒரு கொடூரமான விலங்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த போய் போகிறத தவிர்த்துருங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, கேட்குறோம். அறிவு சார்ந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இது கொடுக்கப்படுது. இப்போ பெரியவங்க சொல்கிறாங்க கேட்டு நம்மளும் தவிர்க்கிறோம். ஆனால் ஒரு கட்டம் வரும், அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இல்லாத நேரத்தில் அது கூட இல்லாமல் விடலாம், அந்த நாய் நம்ம நோக்கி வரலாம். அப்படி வரும் பொழுது அப்போ நம்ம எப்படி இருக்கு? திடீர்னு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது, அல்லது அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த மிருகத்தை நம்ம எதிர்கொள்கிறோம். இப்போ நம்ம எப்படி அலர்ட்டாக இருக்கும், எப்படி நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கும், கையில் ஏதாவது கொண்டு கிடைக்குமா, எப்படி நம்மளுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குது. ஸோ அதுதான் உணர்தல் சார்ந்த அல்லது வாழ்தல் சார்ந்த அந்த விழிப்புணர்வு நினைக்கிறேன். இது ரெண்டையுமே எனக்கு இந்த கொரோனா கொடுத்தது. அதுதான் நான் சொல்றேன். மார்ச் மாதம் 2020 மார்ச் மாதம் 21 எங்கள் கல்லூரிகள்லாம் 17ஓட மாணவர்களுக்கு கல்லூரி இல்லை. அதுக்கு பிறகு ஆசிரியர்களுமே கூட நாங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தோம். எல்லாரும் மாதிரி நானும் தான் ஒரு நாள் இந்த கபசுர குடிநீர் எடுத்துக்கொள்வது, சுடுதண்ணீர் குடிப்பது, எல்லாமே ஒரு ப்ராப்பராகவே இருந்தது. முன்னால் இந்த லாக்டவுன் காலங்கள் எல்லாம் கடந்து போயிட்டு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஆகஸ்ட் 28 எங்கள் அப்பாவுக்கு இங்கே வீட்டில் உடம்புல சரியில்லை. அதுக்காக நாங்கள் இங்கே கிளம்பி என்னுடைய வீட்டுக்கு வரேன். ஒரு 4 நாள் அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி போயிடுவோம் அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பொதுவாக அது நார்மலான ஒரு காய்ச்சலாக கூட இருக்கலாம். நம்ம மாட்டு போயிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த கொரோனாவோட பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த பெட்டில் போய் நம்ம அட்மிட் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய பயங்கள், முதல் கட்ட கொரோனா அப்படின்னா ரொம்ப பயங்கள். அதனால குடும்பம் வரைக்கும் அப்பா வந்துட்டு என்ன சொல்லி மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்ல காய்ச்சல் வர ஆரம்பிச்சு. அப்புறம் தான்
சரி இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் அப்பாவுக்கு ஒரு சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்து மருத்துவர்கள் ஆலோசனை ஃபோனில் ஆலோசனை பண்ணோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்துக்கிட்டோம். ஸ்கேன் எடுக்கிறது போது கொஞ்சம் அஃபெக்ட் இருக்குது, அதனால் எதுக்கு நீங்கள் போய் கொரோனா டெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கொரோனா டெஸ்ட் கொடுத்துட்டோம். அதன் பிறகு நாங்கள் மறுபடியும் டாக்டர் பார்க்கும்போது நீங்கள் போய் நேராக அட்மிட் ஆகிருங்க, அங்கே ரிசல்ட் வர்றப்போ போய் அட்மிட் ஆகிருன்னு சொன்னாங்க. அங்கே அட்மிட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுட்டு இதை வச்சுட்டு சொல்ல முடியாது சார், இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இது அதனால தான் வந்துருக்குங்கிற அவசியம் கிடையாது. கொரோனா ரிசல்ட் வரட்டும், அதனால் நீங்கள் ஜென்ரல் வார்டில் இருந்து ஜென்ரல் வார்டு தான் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி, சரி இருக்காது, இது வந்து சாதாரண பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஃபோன் வந்தது. ஒரு 2 நாள் சேர்ந்து வரக்கூடிய ஃபோன், ஒரு நாள்லேயே எனக்கு கால் வந்தது. இது மாதிரி நாங்கள் தேவவாடில் கொடுத்துருக்கோம், அவங்க 2 பேருக்குமே பாசிட்டிவ். கேட்டவுடனே அப்படியே விதிர்த்துச்சு, சும் வேர்க்க ஆரம்பிச்சு. நமக்கு கொரோனாவா, இவ்வளவு சேஃப்டியாக இருந்தேன், இவ்வளவு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணம் நேரெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சு. நான் இதை அப்பாட்ட சொல்லும்போது அவரும் என்ன செய்யணும்னு தெரியல, வந்துட்டு எங்கள் ஜெனரல் வார்டுலேருந்து கொரோனா வார்டுக்கு மாற்றுறாங்க. அப்போது எனக்கு தோணுன விஷயம் தான், சரி இதுவும் வந்துருச்சு, இதை கடந்து போவோம் அப்படின்னு. ஒருவேளை நான் அந்த இடத்துல தனியாக போயிருந்தாலோ இல்லை எங்கள் அப்பா மட்டும் தனியாக இருந்திருந்தாலோ அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருந்துக்கும்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு ஆறுதலாக அப்பா எனக்கு ஆறுதலாகும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். அதனால என்னவோ சரி இது ஒரு நிகழ்வு வந்துருச்சு, இது வரக்கூடாது, எனக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி இருக்கு மீண்டும் போகணும், என்ன செய்யறது, டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்துக்கலாம், நம்ம போய் அப்படியே டோட்டலாக சரண்டர் ஆகிடும். இல்லை இதுலேருந்து வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. இதுக்கு நிகழ்வுகள்லாம் விழிப்புணர்வு இருந்தாச்சு. ஒவ்வொரு இதுதான் அறிதல் சார்ந்த விழிப்புணர்வுலாம் இருந்தது, இல்லை ஆனால் உள்ள வந்துருச்சு. அப்போ இந்த கட்டத்துக்கு வரும்போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அவ்வளோதான். இந்த எண்ணத்தில் தான் போய் நாங்கள் அங்கே கொரோனா வார்டில் போய் அட்மிட் ஆகணும். ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லி ஆகணும். அங்கே வேலை டாக்டர்ஸ் அவங்களுடைய அந்த பங்களிப்பு வந்து மறுக்க முடியாது. அது இன்னைக்கு இருந்து அந்த இடத்துல ஒரு நன்றி ரீதியோடு நம்ம அதை பார்க்குறேன். அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அங்கே எப்பயுமே டாக்டர் இங்கே அந்த வார்டில் இருக்காங்க, ஒரு டாக்டர் நர்ஸ் அங்கே இருக்காங்க. அது போக ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தனித்தனியாக வராங்க, டைம் பண்ணி இன்ஜெக்ஷன் போடுறது. ஸோ இது எல்லாமே அரசு மருத்துவமனையில் அவ்வளவு சிறப்பாக அந்த இடம் வந்து நடந்தது. பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளில் போய் வேக்சின் எடுக்கிற மாதிரி மருத்துவம் எடுத்துக்கிறதுல நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது. ஆனால் ரொம்ப கேரிங்கோட அந்த இடத்துல பார்த்துட்டேன். அது வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னாங்க பின்னாடி வரும்போது நிறைய 2வது அறையெல்லாம் வரும்போது மருத்துவமனையில் இடம் கிடைக்கலாம் சொன்னாங்க. ஆனால் முதல் அறையை அப்படிங்கிறது அதுவும் அந்த இடத்துல நாங்கள் போன அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய பாதிப்பு வர முடிஞ்சு நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மருத்துவர்களுடைய அந்த பங்களிப்பு ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் அந்த எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு நிகழ்வு நமக்கு வந்துருச்சு. அதுதான் இந்த நிகழ்வு, ஒரு நோய் வந்து நமக்கு வந்துருச்சு. ரைட். இப்போ என்ன செய்யுது, டாக்டர் ஒரு மாத்திரை எடுக்கலாம், மாத்திரை கொடுக்குறோம், மாத்திரை சாப்பாடு 3 வேளையும் அவங்களே சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாடுகள் இருக்குது. இது ஒவ்வொன்றிலையும் நான் கொஞ்சம் கான்சியஸாக நான் கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் இந்த ஜென் புத்திசம் இந்த மாதிரிலாம் படிக்கிறதுனால அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கொண்ட சில வாழ்க்கை பாடங்களாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நம்ம வேலை சில விஷயங்கள் வந்துருச்சு, நம்மளால அதை மேலே மீறி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அது என்ன செய்யணுமோ அதை செய்வோம். சாப்பாடு கொடுப்ப சாப்பிட்டு, டேப்லெட் டேப்லெட் ஊசி போடுறப்ப ஊசி போட்டுட்டு தூங்குறப்ப அப்படி தூங்கிடும். அவங்க பெரும்பாலும் டாக்டர் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் படுத்தே இருங்கன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப பெரிய அளவில் சிவியராக இல்லை, எனக்கு காய்ச்சல்லாம் வரல. பேசாம கதை சூடாக இருக்க மாதிரி வேறெல்லாம் கொஞ்சம் வெப்பமாக உணர்ந்ததுனால தான் நான் செக்கப் போனேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் டாக்டர் சொன்ன பரிந்து வந்து நீங்கள் படுத்தே இருங்க, நல்லா இருக்க தான் இருக்குவீங்க, நான் ரொம்ப நல்லா தான் இருப்பானோ படுத்தே இருங்க, அதுதான் படுத்தே இருக்கும். அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்வாய்ப்பா எனக்கு ஒரு இது என்னன்னா ஒரு செல்போனில் நாவல் படிக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைச்சிது. அப்போ ஜெயமோகனுடைய வெண்முரசு நாவல் படிச்சிருக்கேன். அது ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும். நான் அதில் கெத்தான்னு சொல்லலை, சில பேர் பைபிள் படிப்பாங்க, சில பேர் சில கதைகள் படிப்பாங்க, சில பேர் பாட்டு கேட்பாங்க. அப்படி இருக்கிற எனக்கு ஒரு மாற்றம் இந்த ஒரே மாதிரி இந்த கொரோனா இந்த மாதிரி விஷயம் இதே அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு மாற்றாக அமைஞ்சதுன்னு பார்த்தா அந்த நாவல் வாசிக்கிறது. அதில் நிறைய ஒரு புரிதல்கள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. நமக்கு என்னெல்லாம் தப்பா கடந்த காலத்தில் என்னெல்லாம் தப்பு இருக்காங்க,
நம்ம எங்கெங்கெல்லாம் மற்றவங்களுக்கு தவறாக புரிஞ்சுக்கிறோம், நம்மளை எப்படி மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு நாவல் எனக்கு ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு காம்பவுண்டான ஒரு நான் போய் அட்மிட் ஆன டேட் வந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அந்த இதுக்கு போய் இது பண்ணுறோம். அந்த டீச்சர் ஸ்டேட்லாம் அங்கே தான் போச்சிருக்கோம். ஒரு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். ஸோ இந்த ஒரு 7 நாட்கள் தான் நாங்கள் வந்து அங்கே இருந்து இந்த 7 நாட்களும் அங்கே இருக்கும்போது கூடுமான வரைக்கும் நமக்கு சில இந்த நோய் அஃபெக்ட் ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும் நம்மளால, ஓய்வாக இருப்போம், என்ன கொடுக்குறாங்களோ அதை செய்வோம், அது மாதிரி செஞ்சுட்டு நிறைய அங்கே இருக்கு. அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நோய் சொல்லி உள்ளே போகும்போது தான் நமக்கு நம்ம ஒரு தேவையில்லாத இடத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. அங்கே போய் அந்த இடத்துல அமைக்கும் போது அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட ஒரு ரொம்ப ரிலேஷன்ஷிப்லாம் சொல்ல வரல, ஆனால் இந்த நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது, அவங்க மாதிரி நம்மளுக்கு சொல்லும்போது அங்கே ஒரு விதமான ஒரு புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சு. அங்கே இருக்க பக்கத்து இருக்கவங்களை பேசிக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய பழங்களை அவங்களுக்கு கண்டது மூலமாக நம்ம வரக்கூடிய பழங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ அது ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பேரில் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்க ஆரம்பித்தோம். இது எதாவது என்ன ஆச்சுன்னா, கொரோனா வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படிதான் அதுதான் நான் அந்த கட்டத்தில் இருந்தது. அங்கேருந்து நான் முடிந்து வெளில வந்ததுக்கு பிறகு கொரோனா காலங்களில் 9 நாள் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கும் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, இது வரும், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். சரிங்களா? கொரோனா வேக்சினேஷன் எடுத்துறவங்களுக்கும் வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரும், போகும், இது தவிர்க்க முடியாது. ஆனால் இதிலேயே நம்ம ஸ்டிக் ஆகிக்காம, இதிலேயே நம்ம ஒட்டிக்காம, இதையே மனசை போட்டு கவலைப்படாமல் இதிலிருந்து வெளில வருவதற்கு ரொம்ப ஒரு தெளிவான சில முடிவுகளை வந்து எடுக்கணும். இந்த கொரோனா எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான வியாதிகள் சொல்கிறாங்க இல்லையா, அதனால ஏற்படக்கூடிய உள்ளுறுப்புகளுடைய பாதிப்பு, இதயம் பாதிப்பு, இவங்களுக்கு தான் இந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து மரணத்தை நோக்கி அவங்க கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உருமாறிய வைரஸ்கள் எல்லாம் இன்னும் வேற மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நம்ம செஞ்சிருக்கக்கூடிய தவறு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய வாழ்க்கை முறை, எஸ்பெஷலி இந்த செல்ஃப் அவேர்னஸ் சொல்றோம் இல்லையா, நம்முடைய சுய விழிப்புணர்வை நம்ம நிறைய இடங்கள்ல தவறு விடுறோம். உண்மையை சொல்லப்போனால் நம்ம பொதுவாக வந்து நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக வந்துடாதான் சொல்லி நெகட்டிவ் ஆட்டிடியூட நம்ம இருக்கு. ஸோ இந்த ஒரு கொரோனா தாக்கம் நம்ம நெருங்காமல் இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான தேவை சொல்றது, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சில தாக்கம் ஏற்படாதான் தெரியாது, தாக்கம் ஏற்படும். ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா இல்லாமல் நம்ம வாழ போகிறதா இல்லை, எனக்கு தெரியல. சரிங்களா? கொரோனாவோடு தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லுவாங்க இல்லையா, பூனைகள் இருக்கிற ஊரில் தான் வந்து எலி பேரம்பத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொரோனா இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்கிறோம், இனிமேல் அப்படி தான் வாழ போகிறோம். அதனால இந்த பெரிய மாற்றங்கள் அவர் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இது வந்து அரசு தான் நம்பிக்கை இருக்கும். அரசுன்னா மருத்துவத்துறை, அந்த வல்லுநர்கள் தான் இந்த நம்பிக்கை நமக்கு மாறிடும், நோய் நீக்கப்படும் அப்படிங்கிறது அவங்க தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் இந்த காலகட்டம்னு சொல்லும்போது நம்மளை நாம் தயார்படுத்தி வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் 3 விஷயம். உணவு, கைப்புறாங்க. இது 3ஐயும் ஒழுங்குபடுத்தி நம்ம சரியா வச்சிருந்தோம்னா, நமக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிடும், அதுதான் முக்கியம். பெல் அடிச்சிருச்சு, ஸ்கூல்ல பெல் அடிச்சிருச்சு, காலேஜில் பெல் அடிச்சிருந்தா சாப்பிட முடியாது. சரிங்களா? நண்பர்கள்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்காக சாப்பிடுங்கிறது கிடையாது. சாப்பிடும்போது அட்டேஜ் கிடையாது, அதெல்லாம் பேசிட்டு சாப்பிட முடியாது. நமக்கு பசிக்குது, நம்ம உணவு நம்ம எடுத்து பெரும்பாலும் இதை தவிர்த்துக்கோம். நிறைய இடங்களில் நம்ம எப்போ நம்ம குழந்தையிலேருந்து தவிர்த்துக்கோம். குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கட்டி தான் சொல்லுவோம். சரிங்களா? அது பசிச்சுதான் அதை சாப்பாடு சாப்பிட போகுது, அது நிலவ ரசிக்கும் போது நிலவ ரசிக்கும் போகுது. சரிங்களா? அங்கேயே நம்ம பெரிய தவறுகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். உணவை நம்ம எடுத்துக்கிறத அந்த விதத்தை இனிலிருந்தாலும் மாற்றுறது, பசிக்கும் போது சாப்பிடணும், உண்மையாக எடுத்து அதை உணர்ந்து செல்ஃப் அவேர்னஸோட நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பாடு நம்ம கை, நம்ம சாதம் நம்ம சாதம் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அந்த உணர்வோட சாப்பிட ஒரு பழக்கம் நமக்கு வரும். இது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த உண்மையே உங்களுடைய சுகர் கண்டிஷன்ஸ் அது நிறைய குறைக்குன்னு சொல்றாங்க. நானே நிறைய இடங்கள் நிறைய பேருக்கு நண்பர்களுக்கு சொல்லி சில நண்பர்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நல்ல அந்த உணவை எடுத்து மென்று அதை முழுங்கி அதை முழுசா உணவை எடுத்துக்கணும், அவேர்னஸோட சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். சாப்பாடை சரியா சாப்பிடணும், என்ன பசிக்கும் போது சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா நிறைய இது செஞ்சு பாருங்க. ஒரு வாரம் நீங்க செய்யலாம், அதுக்குள்ள மறந்துடுவீங்க. வழக்கமா ஃப்ரெண்ட்ஸில் பேசிட்டு டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இது ஒரு வாரம் நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு 21 நாள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க, அது பழக்கமாயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. உணவில் கவனம், அடுத்து உங்களுடைய உழைப்பு,
உழைப்பை நம்ம நிறைய மறந்துட்டோம். உழைப்புன்னு சொன்னா நான் 24 மணி நேரம் கம்பெனி லேப்டாப் தான் என்னுடைய வேலையை தான் பார்க்குறேன், என்னுடைய ஒர்க்கை தான் நான் பார்க்குறேன்னு நம்ம சொல்லலாம். இல்லை, அது இல்லை. அது விரலுக்கு ஏதோ வேலை, உங்களுடைய மூளை கொடுக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் வேலை, அவ்வளோதான். ஆனால் முழு உங்கள் உடலையும் உங்களுடைய உழைப்பில் இருக்கும். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முழு பிசிக்கல் பாடி ஒர்க்கில் இருக்கும். அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கு நம்ம ஏதாவது ஒரு நேரத்தையாவது கொஞ்சம் ஒதுக்கணும். காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங்கில், ஜாக்கிங்கில், சில பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, சரிங்களா? அந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில், மாலை நேரத்தில் வருவாங்க. காலையும் மாலையும் கண்டிப்பாக ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும். வாக்கிங் போகணும், நடங்க. இதை செஞ்சோம்னா இதுவும் வித் கான்சியஸ்னஸ், சரிங்களா? இதை நம்ம ஒரு சும்மா வாக்கிங் போயிட்டே பேசிக்கிட்டே போகிறது. வாக்கிங் போகிறப்ப கூட சில பேர் லிஃப்ட் கேட்குறாங்க, இந்த கொடுமையில இருக்கு. ஸோ அதனால இந்த வாக்கிங் போகும்போது நடக்கிற ஒரு உணர்வோட, சுய உணர்வோட, சுய விழிப்புணர்வோட நடப்பது, ஓடுவது, ஜாக்கிங் போகுது, அதெல்லாம் ஒரு அருமையான அனுபவம். அதை இந்த உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம், அதை சரியாக கொடுப்பது. நம்ம நல்ல உணவு, உழைப்பு சொன்னேன். அடுத்தது தான் உறக்கம். இந்த உறக்கத்தை தான் நம்ம நிறைய மறப்போம். உறங்குதல் அப்படிங்கிறது எப்படின்னா, சூரியன் மறைஞ்சது பிறகு மனுஷன் தூங்க ஆரம்பிச்சிருவான். அதான் நேச்சர், உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிறைய விஞ்ஞான கல்விகள், வெளிச்சம், அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்ததுக்கு பிறகு ஒரு உறக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. இந்த உறக்கத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எப்போல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், அந்த லேப்டாப், கம்ப்யூட்டர், செல்போன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன், மொபைல் டேட்டா கூட எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு மெய்தியாக படுத்து உறங்குவது அவ்வளோ நல்லது. உறங்கி எப்போ முழிக்கணும், எப்போ தூக்குறதோ அப்போ தூங்கிடுங்க. ஏன்னா இது எது நம்ம கண்டுபிடிக்கணும், எத்தனை மணிக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் உழைப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை முறை இருக்கும். அதனால முதல்ல எப்போ உறக்கும் போதோ அப்போ உறங்குங்க. எப்போ விழிப்பு போதோ அப்போ விழிச்சா போதும். 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஒரு 7 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். முழிப்பு வந்தால் 7 மணிக்கு தான் முழிப்பு தான் இருங்க. ஆனால் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிடறேன், முழிப்பு வந்துடுது, ஆனால் முடிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஸ்டார்ட். இது எதுக்காக நான் சொல்லுவேன்னா, நம்மளுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம சரி செய்வதற்கு நம்ம நிறைய விஷயங்களை விழிப்புணர்வோடு செஞ்சு பழகணும்னாலே நிறைய மாற்றங்களை நம்ம ஏற்படுத்த முடியும். இது என்னுடைய பயிற்சியில நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் என்னுடைய இந்த நோயிலிருந்து நான் வெளில கொண்டு வரதுக்கு. நோய் அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு 15 நாள் ஓய்வுல இருந்தோம். இந்த 15 நாள் ஓய்வுக்கு பிறகுமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய சொன்னமான தடுமாற்றங்கள்லாம் இருந்தது. அப்போவுமே கூட இந்த பயிற்சி முறைகள், மூச்சு பயிற்சிகள், ஸோ இந்த மாதிரியான உடல் பயிற்சிகளை சரியா செஞ்சுக்கிட்டு, வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்திக்கிட்டு, விழிப்புணர்வோடு கூடுமான வரைக்கும் செய்கிற விஷயங்களை விழிப்புணர்வோடு நம்ம இருந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, என்னன்னா மரணம் நமக்கு ஏற்படலாம். நோய் மரணம் கூட ஏற்படலாம். அப்படி சொல்றதுனால அவங்க நோய் அட்டாக் ஆகிட்டு மீண்டு வந்துருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம். ஆனால் மரணத்தை காட்டணும், மரணம் பற்றின அந்த பயம் இருக்கு இல்லையா, அது இங்கே போயிடும். எல்லாத்தையும் விழிப்புணர்வா செய்யறோம், என்ன வருதுன்னு பார்க்க முடியும், தெளிவா நம்ம அந்த கண்ணோட்டத்தோட பார்க்க முடியும். இப்போ அந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்க முடியும். எங்க இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கூடிய இடத்துக்கு போகணும். அதனால கூடுமான வரைக்கும் விழிப்புணர்வோடு எந்த ஒரு செயலை செய்யும் போது செய்யப்படுது. இது நான் சொல்றது நாலேஜ் ஓரியன்டட் அவேர்னஸ் சொல்லலாம். அது தேவை, அது அரசாங்கம் கொடுக்கறது, அது மக்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறாங்க, அதன்படி பெரும்பாலும் ஃபாலோ பண்றாங்க. இந்த லாக்டவுன் காலத்துல ரொம்ப தான் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. லாக்டவுன் முடிச்சது பிறகு மாறிட்டாங்க. அந்த அவேர்னஸையும் நம்ம மறுபடியும் வச்சுக்கணும். கூட்டத்தை கொஞ்சம் அதிகமாக குறைச்சிக்கிறோம். பெரும்பாலும் மாஸ்க் போறதை நான் பெரும்பாலும் வேணான்னு சொல்றதுக்கு முற்றிலுமா இருக்கல. பொது இடங்கள்ல இருக்கும்போது, வகுப்பறையில் இருக்கும்போது, வெளியில செல்லும் போது மாஸ்க் அணிங்க. ஆனா வீடுகளில் இருக்கும்போது தயவு செஞ்சு கடைபிடிச்சு. ஏன்னா எனக்கு அங்கே மருத்துவர் சொன்னதுதான், இது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் சொன்னதுதான், மாஸ்கை போட்டுருந்தேன்னா அது மூச்சு காற்று, வெப்ப காற்று திரும்ப போய் அதுலேயே உங்களை நான் அனுபவிச்சேன். அந்த ஃபீல் உண்மையிலேயே மாஸ்க் போடுறவங்க எத்தனை பேருக்கு அது அந்த ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் தனியாக இருக்கும்போது மாஸ்க் போடாதீங்க. கூடுமான வரைக்கும் கூட்டத்தோடு ரொம்ப இருக்கிற மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, ஏன்னா சுச்சுவேஷனுக்குள்ள போயிடாது, சரிங்களா? தடுப்பூசிகளை எடுத்துக்கோங்க. அது அரசாங்கம் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம். தடுப்பூசிகளை எடுத்துக்கோங்க. என்ன நேரம் சொல்றாங்களோ அந்த டயத்துல சரியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குங்கிற சில வேற காரணங்களால மரணங்களும் ஏற்படுது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடும், பயம் இருக்கா, முறையாக மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் போய், சில பேருக்கு அனிமியா மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது முறையா மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு அந்த ஆலோசனை பேரில் மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. விழிப்புணர்வோடு இருக்க கொஞ்சமா உங்களை டேர் பண்ணிக்கணும். விழிப்புணர்வு அறிவுபூர்வமான விழிப்புணர்வு சொல்லணும். அலர்ட். ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வரும்போது எப்படி நீங்க இருப்பீங்களோ, என்ன மாதிரியா ஒரு தன்னுணர்ச்சியோட இருப்பீங்க. அதுக்கு நான் சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் நேரம் மௌனமா இருக்குங்கிறது தான். மௌனம்னா காலையில எழுந்திரிச்சவங்க ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அமைதியா மௌனமா உட்காருங்கன்னு சொல்லுவோம். இந்த அமைதி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வர போக மற்ற விஷயங்களை சந்திக்கும் போதும் நம்மளுடைய அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் கொஞ்சம் ஆழமாகும். அதை நான் வலியுறுத்துறேன். இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கு நாம என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்வோம். இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்மால் வெளிவதற்கான வேலைகளை நாம் செய்கிறோம். ஆனால்
இந்த சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ், நம்மளை மீறக்கூடிய வாழ்க்கை அமைப்பு முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் ட்ராவல் பண்ணி தான் ஆகும், எல்லாரும் பயணப்பட்டு தான் ஆகும், வேற இடங்களுக்கு போய் தான் ஆகும். அதனால நமக்கு இந்த நோய் நம்ம சில வகையில் அஃபெக்ட் ஆச்சுன்னா பயப்பட வேண்டாம். இன்னும் அந்த குழு விவாதனையும் சொன்னாங்க, பயம்தான் நம்மளுடைய ஒரு பெரிய பிரச்சனை. பயம் வந்துடும்போது நீங்கள் அட்ரினல் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நர்வஸ் சிஸ்டம் ஒரு மாதிரி பயத்துக்கு ஒரு உள்ளாகும். அந்த பயமே நம்மளுடைய சிந்திக்கும் முறையை வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால அவேர்னஸோட இருக்க முடியாது. ஸோ அதனால பயம் வருதா, ரைட், கொஞ்சம் தள்ளி இருந்து அமைதியாக இருக்கும், மூச்சு ஆழமாக கவனிக்க, நிதானமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளில வாங்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் இந்த நிகழ்வின் மூலமாக உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. உங்களை அவேரா அலர்ட்டா எப்பயும் ஸ்திரத்தன்மையோட உறுதித்தன்மையோட வச்சுக்கோங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், இந்த மூளையை ஃபாலோ பண்ணுங்க, சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் அமைதிக்காரங்க. இது ஒன்று. நான் இதன் மூலமாக தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றேன், இந்த தனி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த தனி மனிதர்களுடைய சாராம்சமா ஒரு வேண்டுகோளா நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் இந்த உலக சுகாதார நிறுவனத்திற்கும் உலக அமைப்புகளுக்கும் சொல்வதற்கான இந்த கொரோனாவுக்கான நோய் நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த நோய் வந்து விட்டது, இதிலிருந்து மாறுவதற்கான என்ன விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அரசாங்கம் சொல்வதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மக்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த நோயை முற்றிலுமாக அழிப்பதன் கை விஞ்ஞானிகள் கையிலும் மருத்துவர்கள் கையிலும் இருக்குது. அதற்கான ஆய்வை, அதற்கான வேலைகளை அரசு இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். உலக சுகாதார அமைப்பும் பன்னாட்டு நிறுவனங்கள் இது சம்பந்தமான ஆய்வுகளை நடத்தக்கூடிய அந்த குழுக்களும் இன்னும் கொஞ்சம் அவருடைய வேலையை தீவிரப்படுத்தி இதே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு யாரும் விருப்பத்தோடு இல்லை. ஒரு சுதந்திரமான மனப்பான்மையை எல்லோரும் சந்தித்து எல்லோரும் சிரித்து பேசி மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நாங்கள் விரும்புகிறோம். உலகமும் அதைத்தான் விரும்புகிறோம். ஆகவே இந்த களத்தில் நின்று கொண்டு இதை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களும் இதற்காக வழிநடத்தக்கூடிய பணத்தை செலவு செய்யக்கூடிய ஆய்வுக்கு செலவு செய்யக்கூடிய உலக சுகாதார நிறுவனங்களும் இதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும், இனியும் இந்த நோயிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்காமல் புதிய உலகம் நோக்கி நாம் நகழ்வதற்கு ஒரு நல்ல ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your wonderful speech. At the last event, நன்றி கூறுவது மாபெரும் நல்ல குணம். எனவேதான் செய் நன்றி அறிதல் என்ற தலைப்பில் நன்றியுடைமை பற்றி கூறியுள்ளாரோ திருவள்ளுவர். இதோ நன்றியுரை வழங்க எம் மாணவ ஆசிரியர் தோழி பாண்டிபினா அவர்களை வரவேற்கிறேன். Good morning to everyone. It is my great honor and privilege to propose the vote of thanks. Let me first of all start by giving glory to God for making this program to be a great success. I thank Vice Chancellor, Registrator, Controller of Examinations, Dean of Faculty and other authority of Tamil Nadu Teachers Education University for their constant support and motivation. I also thank the program coordinator, Dr. T. Sivasakti Rajamal, Dr. T. Premalata, Dr. P. Subramanian and Dr. S. Arogya Elizabeth Joseph for their kind approach and coordination and they successfully organizing many world record events. At this advent, I thank our dynamic principal, Dr. S. Prakash, Tyagarajar College of Research, and my heartfelt thanks to all my faculty members who guided and supported to fulfill the program in a great manner. And also I thank all the participants without whom the function would be incomplete. And I thank all the audience who made this function more special. Once again, I thank you all. We will meet in the next world record event. Thank you. Thank you, ma'am. We finished. Finished, ma'am. Shalini finished, ma'am. Okay. Thank you. Thank you, ma'am. Thank you. Sir, ஞானப்பிரகாசம் சார் தன்னுடைய நிகழ்ச்சிகளை சொன்னது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள விதத்தில் அவர் பேசின விதம் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. சாருக்கு நன்றி சொல்றோம். மற்றும் கவிதையும் லோகநாதன் நல்ல வகையில கொண்டு வந்தது சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் இப்போ கேட்ட அனைவருக்கும் சந்தோஷத்தை அளித்தது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் மற்றும் உலக அசஸ் சாதனைகளுடன் உள்ள நிகழ்வுகளில் தாங்கள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் முடித்துக் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி மேம்.